ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடே மணக்க மணக்க பாஸ்மதி ரைஸ் அண்ட் சோயா வச்சு ஒரு சூப்பர் லஞ்ச் பிளேட் பண்ணலாமாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் மோஸ்ட்டாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ டக்குன்னு பண்ணிடலாமா? ஒரு இன்ஸ்டன்ட் பாட் இல்லை குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. இது கூட தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை லேசாக போனதுக்கப்புறம் தின்னாக ஸ்லைஸ் ஆன தக்காளி, ஸ்மால் பீஸ் பொட்டேட்டோ, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூட 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி, ஒரு ஸ்பீஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், அவ்வளவுதாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கர் மோடில் போட்டுருங்க. இது இப்போ ரெடி ஆகிறதுக்குள்ளே அட்டகாசமாக ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாமா? அதுக்கு மீல் மேக்கரை 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கல்லியை நைஸாக அரைச்சி அதில் தண்ணி இல்லாமல் ஊற வச்ச மீல் மேக்கரை சேர்த்து சோம்பு, சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த மீல் மேக்கரோட விழுது, மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, உப்பு போட்டு உருண்டை இல்லை கட்லெட் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குட்டி பையனுக்கும் சேர்த்து செய்கிறதால ஆயில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். மின்ட் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி போட்டு பட்டும் படாமல் லைட்டாக கிளறிக்குங்க. நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் காம்போங்க இது. வெஜ் மின்ட் புலாவ், சோயா கட்லெட், என்னோட ஃபேவரட் குக்கும்பர் ரைத்தா. நிஜமாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரெசிபி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.